இப்போ நம்ம பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். அதாவது பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் அக்கௌண்ட் சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் அது என்னென்னு பார்த்துடலாம். அதில் நான் நம்பர் போட்டிருக்கிறதுலாம் கொஞ்சம் முக்கியமாக அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேபிட்டல். கேபிட்டல் அப்படிங்கிறது என்னமா, நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் என்னது கேபிட்டல். அப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஒன்று ப்ரொப்ரைட்டர், அவர் வந்து ப்ரொப்ரைட்டர்னு சொல்லலாம், ஓனர்னு சொல்லலாம். சரியா? எ பர்சன் who invested into the business, that person is known as ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர். அந்த ஓனர் அல்லது ப்ரொப்ரைட்டர் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேபிட்டல். இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் என் ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனியில் ஓனர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து அவருடைய ஓன் பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. இப்போ பாருங்கள், இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் குட்ஸ், அசட்ஸ் எக்ஸெட்ரா வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் பை த ஓனர். எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ். யார் எடுத்துக்கிறாங்க? பை த ஓனர் ஃபார் த பர்சனல் யூஸ். அவரோட பர்சனல் யூஸ்க்காக ஓனர் பிஸ்னஸ்லேருந்து ஒன்று கேஷாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது கூட்ஸாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவர் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். சரியா? அப்படி எடுத்துட்டோன்னா அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ட்ராயிங்ஸ். அப்போது ஓனர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கேபிட்டல், ஓனர் வந்து அவருடைய பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் ட்ராயிங்ஸ். அந்த ட்ராயிங்ஸ் வந்து என்னது, கேஷாகவும் வித்ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து அவருக்கு வந்து அவரோட கடையிலேருந்து தேவையான பொருளை அவர் எடுத்துக்குவார் இல்லையா? அப்போ கூட்ஸாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருப்பார், அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், கூட்ஸ். கூட்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதாவது இந்த பிஸ்னஸில் அவர் எதை வந்து டீல் பண்ணுறாரோ அதுதான் நம்ம என்னது கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகிள்ஸ், திங்ஸ் ஆர் கமாடிட்டிஸ், எதை வேணாலும் மீன் பண்ணும். இன் விச் எ பிஸ்னஸ் இன் டீலிங் வித், எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வில் பி த கூட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ டீல் இன் ஃபர்னிச்சர். அதாவது ஃபர்னிச்சர் கடையில் ஃபர்னிச்சர் தான் வந்து கூட்ஸ். ஓகேவா? அப்போ ஃபர்னிச்சர் வந்து அந்த பிஸ்னஸில் டீல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸ் என்னது, ஃபர்னிச்சர் தான். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேசஸ். Purchases, buying of goods with the intention of resale is called purchases. அதாவது பர்ச்சேஸுங்கிறது என்னது, இப்போ நம்ம சொல்லுவோம் ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இல்லையா? நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னது, எதையாவது நம்ம பை பண்ண போகிறோம். அப்போது பையிங் ஆஃப் குட்ஸ், இங்கே பிஸ்னஸில் என்ன எதை மீன் பண்ணுது, கூட்ஸை பை பண்ணுறாங்க. அப்போ பையிங் ஆஃப் குட்ஸ் எதுக்காக, வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் பண்ணணும், மறுபடியும் அதை வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட கூட்ஸை வாங்கினா மட்டும்தான் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பர்ச்சேசஸ். ஸோ பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸும் சொல்லலாம், ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ்னும் சொல்லலாம். சரியா? அதாவது கூட்ஸ் வந்து நம்ம யார்கிட்ட இருந்துமா பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்மளோட சப்ளையர், யார் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்தால் நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை சப்ளையருக்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து கேட்ட குவாலிட்டி வந்து குறைவான குவாலிட்டியில் கேட்டிருப்போம், அவங்க ஹை குவாலிட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. அல்லது நம்ம வந்து கேட்டது ரேட் வந்து கம்மியாக கேட்டிருப்போம், அவங்க அதிகமான ரேட்டில் போட்டிருப்பாங்க. அல்லது வந்து நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியாக கேட்டிருப்போம், ஒரு 100 லாட் கேட்டிருப்போம், அவங்க 150 லாட் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம கேட்ட ஆர்டர் படி இல்லை அப்படின்னாலோ அல்லது டேமேஜ் ஆயிருந்தாலோ அந்த கூட்ஸை அதே சப்ளையருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். சரியா? அப்போது when goods bought or returned to the suppliers, it is known as purchase returns. ஓகேவா? அப்போ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் என்ன ஆகுதுமா, பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. அதே கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது, பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்னு சொல்லலாம், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்னும் சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ். சேல்ஸ் உங்களுக்கே தெரியும், கூட்ஸை சேல் பண்ணுறது தான் என்னது சேல்ஸ். வென் கூட்ஸ் மீன் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட் இட் இஸ் கால்ட் சேல்ஸ். அதாவது பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீசேல் பண்ணுறோம், அதுக்கு பேர் என்னது சேல்ஸ். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ். இது வந்து ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட், இது வந்து ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். சரியா? அதாவது சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது என்னது, நம்ம யாருக்கு சேல் பண்ணுவோம், நம்மளோட கஸ்டமருக்கு தானே சேல் பண்ணுவோம். நம்ம கடைக்கு வரவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்மளோட கஸ்டமர். அப்போ கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம்.
அப்போ வாங்கிட்டு போன கஸ்டமர் அவர் இதே மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ பிஸ்னஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணுறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். அதாவது நம்ம சேல் பண்ணும்போது குட்ஸ் பிஸ்னஸ் விட்டு வெளியில் போச்சு, இப்போ அதே குட்ஸ் என்ன ஆகிடுச்சு, பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்னு சொல்லலாம், அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். when goods sold are returned by the customer. யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தது ஸ்டாக் அப்படின்னா என்னமா, அன்சோல்டு குட்ஸ். அதாவது இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணாத குட்ஸு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டேட்டில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ஆகாத குட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாக். ஸோ அன்சோல்டு குட்ஸ் லையிங் இன் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் அஸ் ஸ்டாக். நெக்ஸ்ட் ஒன் இன்கம் அப்படின்னம்மா நமக்கு வந்து ரெகுலர் நேச்சர், ரெகுலராக நம்மளுக்கு இது கிடச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க்கில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போது மந்த்லி டிவிடெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ரெகுலராக கமிஷன் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் என்னது ரெகுலர் நேச்சராக இருக்கும். அதே போல் அமௌண்ட்டு எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்கம். இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரியலைஸ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ். அல்லது நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போது நம்ம பிஸ்னஸில் ரெகுலராக இன்கம் வந்துட்டுருக்கு, அப்போது சேல்ஸ் பண்ணுறதும் என்னதான் இன்கம் தான். ஸோ இது எல்லாமே என்னது இன்கம். அப்போ இன்கம்ங்கிறது எப்படி இருக்கும், அதனோட நேச்சர் ரெகுலராக நமக்கு கிடைச்சிட்ருக்கும். அதே போல் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயர் லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா. அடுத்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிஸ்னஸில் ஏதாவது கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அல்லது அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன தான் எக்ஸ்பென்ஸ். இட் இஸ் த அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது சேல்ஸ் பண்ணுறதுக்கோ ஆகக்கூடிய எல்லா செலவுகளுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. நெக்ஸ்ட் வந்து சால்வென்சி அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்லலாம் லோன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ லோன் அப்ளை பண்ணும்போது பேங்க்கில் வந்து நமக்கு சால்வென்சி பொசிஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வாங்கக்கூடிய கடனை நம்மளால் பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா, நம்ம பிஸ்னஸ்க்கு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியதான் என்னது சால்வென்சி. அப்போ சால்வென்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ். ஒரு பர்சனுக்கோ அல்லது ஒரு என்டர்பிரைஸ்க்கோ அவங்க வாங்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். சால்வென்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெட்ஸ்னால் கடனை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு என்னென்னு சொல்லுவோம், சால்வென்சி. அதுவே இன்சால்வென்சினா இன்கேப்பபிலிட்டி, அவங்களால பே பண்ண முடியாது. இன்சால்வெண்ட் ஆகிட்டார், பேங்க்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, கோர்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த பர்சன் இந்த கம்பெனி வந்து இன்சால்வெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்படின்னா என்னது, அவங்க வாங்கின கடனை வந்து அவங்களால அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை இழந்துட்டாங்க. இன்சால்வென்சி இஸ் த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் an enterprise to pay the debts. அவங்க வாங்கின கடனை அவங்களால பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்சால்வென்சி. அடுத்தது அசெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் எல்லாமே என்ன தான், அசெட் தான். எனி ஃபிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் தட் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ. பண மதிப்பில் இருக்கக்கூடிய மானிட்டரி வேல்யூனா பண மதிப்பில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் திங்க் எல்லாமே என்ன தான், அசெட். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷு, பேங்க் டெபாசிட், இது எல்லாமே என்னதாம்மா, அசெட். அடுத்து லைபிலிட்டி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸில் வந்து யாருக்கெல்லாம் பே பண்ணணும், ஆப்ளிகேஷன், இதெல்லாம் இவங்களுக்கு கட்டாயம் பே பண்ணி ஆகணும் பிஸ்னஸ்னால் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே என்னது, லைபிலிட்டி. சரியா. அடுத்தது டெட்டார் அப்படின்னா வந்து கடனாளி, அதாவது கடன் வாங்கினவங்க தான் யார், டெட்டார். கிரெடிட்டாருங்கிறவங்க கடன் கொடுத்தவங்க. அப்போ டெட்டார் யாருமா, எ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு வித்தவுட் கிவிங் மணி. எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காம அவர் வந்து பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெட்டார். அவர் வந்து ஃப்யூச்சரில் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணுன்னு சொல்லி அவருக்கு அந்த லைபிலிட்டி இருக்குது. ஓகேவா.
அடுத்து கிரெடிட்டார். கிரெடிட்டாருங்கிறவர் யார்? கடன் கொடுத்தவர். அப்போது எ பர்சன் ஹூ கிவ்ஸ் அ பெனிஃபிட் கொடுக்குறாரு, ஆனால் எந்த அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிக்காமல், வித்தவுட் ரிசீவிங் மணி. எ பர்சன் who gives a benefit without receiving money or money's worth immediately but to claim in ஃப்யூச்சரில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ப்ரெசண்டில் கொடுக்கக்கூடியவருக்கு பேர் தான் என்னது? கிரெடிட்டர். ஷார்ட்டாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டெட்டார்னா கடன் கொடுத்தவர், டெட்டார்னா கடன் வாங்கினவர், கடனாளி. கிரெடிட்டார்னா கடன் கொடுத்தவர், கடன் ஈந்தோர்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா? அடுத்தது டெப்ரிஷியேஷனுங்கிறது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசட்லாம் என்ன ஆகிட்டே இருக்குமோ அதனோட வேல்யூ கிராஜுவலாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எதனால்? இப்போ ஒரு அசட்டை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலும் அதனோட வேல்யூ குறையும், யூஸ் பண்ணாமே வச்சுருந்தாலும் வேல்யூ குறையும். இப்போ நீங்கள் ஒரு பைசைக்கிள் வாங்குறீங்க, அந்த பைசைக்கிள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்குமா? குறைஞ்சிட்ருக்கும். யூஸ் பண்ணாமல் அப்படியே வீட்டில் நிறுத்தியே வச்சுருக்கோம், அப்பையும் துரு ஏறிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அப்போது ஒரு ஃபிக்ஸட் அசெட் வந்து அதனோட வேல்யூ வந்து அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டெப்ரிஷியேஷன். இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் டியூ டு யூசேஜ் அண்ட் பாசேஜ் ஆஃப் டைம். அப்போது அந்த டைம் வந்து அதாவது நிறைய நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அல்லது யூஸ் பண்ணாமே வச்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் அதனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து டெப்ரிஷியேஷன். அடுத்தது பேட் டெட்ஸ் அப்படின்னா நம்மளால் கொடுத்த கடனை ரெக்கவர் பண்ணவே முடியாது. யார்கிட்ட கடன் கொடுத்தோம்? டெட்டாருக்கு கடன் கொடுத்தோம் இல்லையா? டெட்டார் தான் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு போன கடனாளி. அவர் வந்து நம்ம நம்பி கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியல? அவர்கிட்ட இருந்து கடனை வசூல் பண்ணவே முடியலை. அப்போது இட் இஸ் எ லாஸ் டு த பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் அ டெட்டார் வந்து பே பண்ணிடுவார்னு நினச்சோம், ஆனால் அவர் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டார். அப்போது ஃபெயில் பண்ணனால it is a loss to the business arising out of a failure of a debtor to pay the dues. அவரோட டியூஸை அவரால் பே பண்ண முடியலை. இட் இஸ் irrecoverable debt. அவரால் பே பண்ண முடியாதனால அவர்கிட்ட இனிமேல் வசூல் பண்ணவே முடியாது. அந்த டெட்ஸ் தான் என்னென்னு பேர்? பேட் டெட்.